Warhead 136, they build their version, and he complains it's too expensive. He says, மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் ட்ரோன் காட்சியும் அமெரிக்க வான்படை நடவடிக்கையும். மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் புரட்சி பாதுகாப்பு படை IRGC தனது இராணுவ ட்ரோன்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக கிண்டல் செய்துள்ளது. மத நிகழ்ச்சி ஒன்றின் போது இராணுவ ட்ரோன்களின் இயந்திரங்கள் இயக்கப்பட்டு அவற்றின் மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த நிகழ்ச்சியில் முகமூடி அணிந்த IRGC விண்வெளி பிரிவு அதிகாரியொருவர் ஷாஹித் 136 போன்ற ட்ரோன்களை அமெரிக்கா உருவாக்க முயற்சிப்பதாக ட்ரம்ப் கூறியதை விமர்சித்து பேசினார். அது பறக்கும் போது எதிரிகளை முற்றிலுமாக அழித்துவிடும் என அவர் கூறியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றது. இந்த ஒளிபரப்பில் ஷாஹித் 129 மற்றும் ஷாஹித் 191 போன்ற கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களும் காட்டப்பட்டன. 16 மீட்டர் சிறகு வீச்சை கொண்ட ஷாஹித் 129 4 ஸ்மார்ட் குண்டுகளை ஏந்திச் செல்லும் திறன் கொண்டது என IRGC தெரிவித்துள்ளது. ஈரான் இந்த காட்சிகளை வெளியிட்ட அதே நேரத்தில் அமெரிக்காவும் தனது இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையின் மத்திய கட்டளை மத்திய கிழக்கின் பல நாட்கள் நீடிக்கும் தயார்நிலை பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. இதில் விமான கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் பிராந்திய இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பயிற்சிகளின் நோக்கம் அவசர நிலைகளில் விரைவான பதிலடி, பரந்த அளவிலான வான்படை தாக்குதல் திறன் மற்றும் தெளிவான இராணுவ எச்சரிக்கை என்பதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. பயிற்சிகள் தொடர்பான விரிவான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக கடும் எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றார். அதே சமயம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது அழுத்தமும் பேச்சுவார்த்தையும் கலந்த அமெரிக்காவின் பாரம்பரிய வெளிநாட்டு கொள்கை அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு வான்வெளியில் இராணுவ காட்சிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் அமெரிக்கா மோதல் மேலும் தீவிரமடையும் அபாயம் உள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள இராணுவ குவிப்பு வழக்கமான காட்சியல்ல என வாஷிங்டன் தெரிவித்துள்ளது. விமான கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் முக்கிய மூலோபாய பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது நேரடி படையெடுப்பு நிலைப்பாடு அல்ல, ஆனால் வான் மற்றும் கடல் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தயாரான அமைப்பாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா ஈரானிடம் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கைகளில் ஈரானின் பலஸ்டிக் ஏவுகணை திறனை குறைப்பது, அணு செறிவூட்டலை முழுமையாக நிறுத்துவது, பிராந்தியத்தில் செயல்படும் ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை நிறுத்துவது ஆகியவை அடங்கும். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என வலியுறுத்துகின்றது. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் இஸ்ரேலை அங்கீகரிப்பது முற்றிலும் மறுக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளது. அணு விவகாரத்தில் மட்டும் பேச்சுவார்த்தையை தொடர தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுத்தங்கள் தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். யுத்தமற்ற ஒரு பூமியில் அனைத்து மக்களும் சாந்தியுடனும் சமாதானத்துடனும் நிம்மதியுடனும் வாழ நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.